ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம மைசூர் மசால் தோசை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம். இது வந்து பச்சை மிளகா, இஞ்சி, ஜீரகம் எடுத்து வச்சுருக்கிறேன். இதை தனியாக நம்ம அரைச்சி வச்சுக்கணும். அப்புறம் தாளிக்கிறதுக்கு பெரிய வெங்காயம் குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுக்கிறேன். கருவேப்பிலை வச்சுருக்கிறேன். இதில் பார்த்திங்கன்னா தக்காளி ஒரு 3 எடுத்துருக்கிறேன். வெள்ளைப்பூண்டு ஒரு 10 பல் எடுத்துருக்கிறேன். இஞ்சி கொஞ்சமாக எடுத்துக்கிறேன். இதோட வரமிளகா சேர்த்துக்கணும். இதோட ஒரு 4 வரமிளகா எடுத்து வச்சுக்கிறேன். ஃபஸ்ட்டு இது எல்லாத்தையும் நம்ம வதக்கிடலாம். வாங்க பார்க்கலாம். இப்போ நான் அடுப்பு பற்ற வைக்கிறேன். ரெண்டு ஸ்பூன் கடலெண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு. இந்த வரமிளகாயை ஃபஸ்ட்டு போட்டுக்கலாம். வரமிளகா வந்து கருகிடக்கூடாது, லைட்டாக அந்த எண்ணெயில் வெந்தால் போதும். அதுக்கப்புறம் வெள்ளைப்பூண்டு போட்டுக்கலாம். அப்புறம் இஞ்சி போட்டுக்கலாம். எல்லாத்தையும் வதக்கலாம். ஒரு நிமிஷம் வதக்குங்க. இப்போ பாருங்கள், ஒரு நிமிஷம் வதக்கியாச்சு. அதுக்கப்புறம் தக்காளி போட்டுடலாம். தக்காளி போட்டுட்டு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். பாருங்கள், உப்பு போடுறேன். அளவாக போட்டுக்கலாம். ஏன்னா நம்ம உருளைக்கிழங்கு வேக வச்சுருக்குறோம், அதுலேயும் கொஞ்சம் உப்பு போட்டு வேக வச்சுருக்குறோம். அதனால் கொஞ்சமாக போட்டுக்கலாம். அப்புறம் தேவைப்பட்டால் போட்டுக்கலாம். இப்போ இது ஒரு 2 நிமிஷம் வதக்குங்க, போதும். பாருங்கள், இப்போ 2 நிமிஷம் வதக்கிட்டோம். இதை வந்து நம்ம ஆற வச்சு நல்லா மையாக அரைச்சிக்கலாம். சரிங்களா? வெங்காயம் இதெல்லாம் வதக்குறதுக்கு வடைச்சட்டி அடுப்பில் வச்சுருக்கிறேன். அடுப்பை ஃபுல்லாக வச்சுக்கலாம். ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. காஞ்சிருச்சு. அடுப்பை கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கலாம். கடுகு போடுறேன். அதுக்கப்புறம் இந்த வெங்காயமும் கருவேப்பிலையும் போட்டுக்கலாம். இதை கொஞ்சம் நல்லா வதக்கிடலாம். ஒரு 5 நிமிஷம் இதை வதக்கலாம். நல்லா வதங்கட்டும். இப்போ இதை 3ஐயும் மிக்ஸி ஜாரில் அரைச்சிக்கலாம். இதை மட்டும் தனியாக அரைச்சிக்கலாம். பாருங்கள், இந்த இது வந்து பச்சை மிளகா, சீரகம், இஞ்சி 3 ஒரு அளவுக்கு அரைச்சிருக்கிறேன். தண்ணியெல்லாம் ஊற்றலை, அப்படியே இது பண்ணின மாதிரி அரைச்சி வச்சுருக்கிறேன். அதை வந்து இப்போ இதில் போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா இது பண்ணலாம். அடுப்பை சிம்மிலே வச்சுக்கோங்க. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. நம்ம உருளைக்கிழங்கு வந்து ஒரு 2 விசில் விட்டு வேக வச்சு வச்சுருக்குறோம். உப்பு போட்டிருக்குறோம். இதில் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். இந்த வெங்காயத்துக்கு அளவாக மட்டும் உப்பு போட்டுக்கலாம். இது சிம்மில் வச்சுட்டு இப்படி வதங்கிட்டு இருக்கட்டும். நம்ம அதுக்குள்ளே உருளைக்கிழங்கு உரிச்சிக்கலாம். பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த அளவுக்கு வதங்கட்டும். ஏன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அந்த தோசை. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, உருளைக்கிழங்கு போட்டுறோம். உருளைக்கிழங்கு போட்டு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். ஏன்னா உருளைக்கிழங்குல உப்பு போட்டு தான் வேக வச்சுருக்குறோம். அதனால் கொஞ்சமாக உப்பு போட்டு பொடி உப்பு போட்டுக்கலாம். ஏன்னா இதுக்கடுத்து கல் உப்பு போட்டால் கரையாது. அதனால் பொடி உப்பு போட்டுட்டு கொஞ்சம் இப்படி பரட்டி விட்டுக்கலாம். இது நம்ம தோசைக்குள்ளே தான் இதை வைக்க போகிறோம். அதனால் அதிகமாக தண்ணி தேவைப்படாது. கொஞ்சமாக லைட்டாக தண்ணி ஊற்றிக்கலாம். 2 சேர்கிற அளவுக்கு மட்டும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். பாருங்கள், இவ்வளோ வேணால் தண்ணி ஊற்றுறேன். தண்ணி ஊற்றிட்டு நல்லா இப்படி பண்ணி விட்டுடலாம். அடுப்பு சிம்மில் தான் வச்சுருக்கிறேன். நீங்களும் சிம்மிலே வச்சுக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் இப்படி சிம்மிலே இருக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு
அந்த தக்காளி கூட்டை அரைச்சிட்டு அடுத்து தோசை ஊற்ற ஆரம்பிச்சிடலாம். இது மேலே வந்து மல்லித்தழை பொடி பொடியாக நறுக்கி போடுறதுனா போட்டுக்கலாம், ஆஃப் பண்ணிவிட்டு போட்டுக்கலாம். அது உங்களுக்கு பிடிக்கும்னா போட்டுக்கோங்க சாப்பிட்றதுக்கு, இல்லாட்டி இப்படி விட்டுருங்க. மஞ்சத்தூள் இதுக்கு போடணும்னு அவசியம் இல்லை, அதனால் இப்படி விட்டுடலாம். நான் இப்போ மூடி போட்டுடுறேன். பாருங்கள், இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம பார்க்கலாம். நல்லா கெட்டியாக ஆயிடுச்சு. நம்ம இப்போ ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு மல்லித்தழை வேணால் பொடி பொடியாக நறுக்கி போட்டுக்கலாம். நான் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன். பாருங்கள், இப்போ மூடி திறந்து இந்த மல்லித்தழை நல்லா குட்டியாக நறுக்கி வச்சுருக்கிறேன். அதை இப்படி போட்டுடலாம். போட்டுட்டு ஒரு கிண்டி விட்டுடலாம். நீங்கள் இந்த மல்லித்தழை போடுறதுக்கு முன்னாடி டேஸ்ட்டு பார்த்துக்கோங்க, உப்பு எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. ரொம்ப கம்மியாக இருந்தால் வேணால் கொஞ்சம் போட்டுக்கலாம். ஏன்னா நம்ம அந்த தக்காளி கூட்லேயும் உப்பு போட்டிருக்குறோம், அதனால் ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னா மட்டும் போடுங்க. உருளைக்கிழங்கு வேக வைக்கும்போது உப்பு போட்டிருக்குறோம், வெங்காயம் வதக்கும் போது கொஞ்சம் போட்டிருக்குறோம். அதனால் ரொம்ப தேவைப்படுதான்னு பார்த்துட்டு போடுங்க, வேண்டான்னா விட்டுருங்க. இப்போ நம்ம எல்லாம் வதக்கியாச்சு. இப்போ நம்ம தோசை சுட ஆரம்பிக்கலாம். இந்த தக்காளி கூட்டு அரைச்சி வச்சிட்டேன், ரெடி பண்ணிட்டேன். இது உருளைக்கிழங்கு ரெடி பண்ணியாச்சு. அடுத்து நம்ம தோசை ஊற்றலாம். பாருங்கள், இப்போ கூட்டு ரெடி பண்ணிட்டோம், கிழங்கும் ரெடி பண்ணிட்டோம். இப்போ நம்ம அடுப்பு பற்ற வச்சு தோசை ஊற்றலாம். பாருங்கள், கல் காஞ்சிருச்சு. இப்போ நம்ம தோசை ஊற்றிடலாம். லைட்டாக கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம் சுற்றியுமே. ஊற்றிட்டு இப்போ நம்ம மூடி போட்டுடலாம். இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஓரளவுக்கு வெந்துருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா சிம்மில் வச்சுக்கலாம். சிம்மில் வச்சுட்டு இந்த தக்காளி கூட்டு இருக்குது பார்த்திங்களா, அதை இப்படி போட்டு இப்படி பண்ணிக்கலாம். இந்த கண்ணுக்கரண்டி வச்சிட்டிங்கன்னா நல்லா எல்லாமே விழுகும். அதுக்கு தான் குழந்தைங்க சாப்பிட்றாங்கன்னா கொஞ்சமாக போட்டுக்கோங்க, பெரியவங்களுக்கு நார்மலாக போட்டுக்கோங்க. மிளகா வத்தல் உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கலாம், அதை பற்றி ஒன்றும் இல்லை. இப்போ பழையபடி சிம்மிலே இருக்கட்டும். ஒரு நிமிஷம் அப்படியே மூடி வச்சிடலாம். மறுபடியும் நம்ம இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த உருளைக்கிழங்கு இருக்குது பார்த்திங்களா, அதை நம்ம இப்படி வச்சுக்கலாம். அதிகமாக சாப்பிடுவாங்கன்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க, கொஞ்சம் அதிகமாகவே வச்சுக்கோங்க. இல்லை கம்மியாக தான் குழந்தைங்க பெரியவங்க சாப்பிடுவாங்கன்னா கம்மியாக வச்சுக்கோங்க. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, தோசைக்கரண்டி எடுத்து இப்படி மடிச்சுக்கோங்க, 2 சைடும் மடிச்சுக்கோங்க கிழங்கு வச்சு. அப்புறம் திரும்ப எண்ணெய் போல் மூடி வச்சிடலாம். மறுபடியும் நம்ம ஓப்பன் பண்ணலாம். ஓப்பன் பண்ணிவிட்டு தோசையை அப்படி திருப்பி போட்டுடலாம். திருப்பி போட்டு மறுபடி ஒரு நிமிஷத்துக்கு கம்மியாக வச்சுருந்தா போதும். இந்த மாவு பார்த்திங்கன்னா ரொம்ப பழைய மாவை யூஸ் பண்ணாமல், இப்போ காலையில் இட்லி ஊற்றிருக்கும் பார்த்திங்களா, அது சாயந்தரம் தோசை ஊற்றுற மாவாக இருக்கும். அந்த மாதிரி இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும், சாஃப்டாக நல்லாயிருக்கும். குளிர் டைம்னாலும் நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்க வேண்டாம், வெயில் காலம்னா ஃப்ரிட்ஜில் வச்சு தான் எடுக்க வேண்டியிருக்கும். அதனால் அது ஓகே தான். ஆனால் ரொம்ப பழைய மாவு 2 நாள் 3 நாள் மாவு யூஸ் பண்ணாதீங்க. காலையில் இட்லி ஊற்றிருப்போம், சாயந்தரம் தோசை ஊற்றுற இதில் இருக்கும் பார்த்திங்களா, அந்த மாதிரி மாவு மட்டும் யூஸ் பண்ணுங்கள். அப்போ வந்து தோசை நல்லா சாஃப்டாக இருக்கும் உங்களுக்கு. 2-3 நாள் ஃப்ரிட்ஜில் வச்சோம்னா ஒரு மாதிரியாக இருக்கும் பார்த்திங்களா, அதனால் சொல்கிறேன். நான் இன்றைக்கி வந்து வெளியே தான் வச்சுருந்தேன் காலையில் இட்லி ஊற்றிட்டு. ஏன்னா ரொம்ப குளிராக இருக்கிறதுனால மாவு நல்லா இருக்குது, ரொம்ப புளிக்கல. அதனால் நீங்களும் அதுபடி பார்த்துக்கோங்க. ருசியாக இருக்குங்க. இப்போ தோசை ரெடி ஆயிடுச்சு. அருமையான மைசூர் மசால் தோசை. நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.